வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இந்த 2026 மாசி மாசத்துக்குடைய ராசி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் இந்த தை மாதத்தில் உங்களை பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி விட்டுருக்கும். கண்டிப்பாக டென்ஷன் ஆகியிருக்கும். மாசிலையுமே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா February 21 வரைக்குமே டென்ஷன் இருக்கும். என்ன டென்ஷன் இருக்கும்னா, எதாவது ஒரு டென்ஷன், மனசில் அமைதி இருக்காது, மனசில் நிம்மதி இருக்காது. யாரு கூடயாவது ஏதாவது கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவு வந்துடும். அதன் மூலமாக அவங்க மேலே கோபதாபம் நிறையா வரும். அவங்க மேலே சண்டை போடணும் போலயே தோணும். அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத சில காரியங்கள் நடந்து அது நம்மளை கோபத்தை உருவாக்கலாம். அல்லது என்னடா இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சேன்னு நமக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணதில்லை, அந்த மன உளைச்சலை உண்டு பண்ணலாம். செவ்வாய் அப்படி தான் செய்வார் ராசியில் இருந்தாலே. அப்போ அந்த மன உளைச்சல் இருந்தால் சரியாக தூங்க முடியாது. ஒரு மாதிரி நிம்மதி இருக்கிற மாதிரியே தோணாது. கிட்டத்தட்ட ஒரு சிலருக்குலாம் ப்ரெஷரே ஏறிடும். ஹை பிபின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஆயிரும். அந்த வேலையை செவ்வாய் தான் செய்வார். அப்போ அந்த மாதிரியான கோபதாபம், அந்த டென்ஷன் மாதிரியான விஷயங்களை February 21 வரைக்கும் தான் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனநிலை ரொம்ப நல்லாயிருக்கும். சிலருக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னே தோணும் ஒரு சிலரை. அதே மாதிரி சிலருக்கு சொத்து பத்து வாங்கணும்னு தோணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து பத்து இருந்துச்சுன்னா அந்த சொத்து பத்தை கிரையை வாங்குறதோ, ஒத்தி வாங்குறதோ, டாக்குமெண்ட் பண்ணுறதோ, அந்த மாதிரியான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா மாசி மாதம் 21க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால உங்களுக்கு பண்ண முடியும். சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது தரும். சரிங்களா? அடுத்து என்ன, கொஞ்சம் கோபத்தை மட்டும் குறைக்கணும். கொஞ்சம் டென்ஷன் மட்டும் குறைச்சிக்குங்க இந்த ஒரு மாதம் மட்டும். ஏன்னா கோபதாவும் நிறைய டென்ஷன் இருந்தாலே அப்புறம் நம்மளால் ஒரு வேலையும் செய்ய முடியாது. சரி, அடுத்து 2வது ராசியில் சனி இருக்கிறது யோகமானா யோகம்தான். என்ன யோகம்? வரவேண்டிய பணம் வரும். 7.5 சனி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலுமே வர வேண்டிய பணம் வரும். செல்வாக்கியங்கிறது ஏற்படும் கண்டிப்பாக. சரிங்களா? ஆனால் இப்போ 7.5 சனி எப்பயுமே முடிகிற போது ஒரு குத்திட்டு தான் போகும். அதாவது ஒரு இருக்கு, சப்புன்னு இருக்கிட்டு தான் போகும். அப்படி தான் இருக்கும். அப்போ என்ன செய்யும் மகர ராசிக்காரவங்களுக்கு? இந்த 7.5 சனி பாதச்சனி March 6 விலகுது. அது வரைக்கும் விலகிறதுக்குள்ள ஏதாவது நம்மளை லைட்டாக ஒரு ஆட்டம் காமிக்கும். அவ்வளோதான். அதோட March 6 அவர் போயிடுவார். 7.5 சனியும் டோட்டலாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ பேர்டு தான். எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். என்ன செஞ்சாலும் உங்களுக்கு காரியங்கள் கைகூடும். பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது, கடன் காட்சிகள் இருக்காது, செல்வம் இருக்கும், செல்வாக்கியம் இருக்கும், காரிய வெற்றி இருக்கும், மனசில் மகிழ்ச்சி இருக்கும். சுக்கிர பகவான் வேற உங்களுடைய ராசிக்கு 2வது ராசியில் தான் இருக்கார். அவருமே செல்வாக்கியத்தை கொடுக்குற அமைப்பில் தான் இருக்கார். இப்போ அதே சுக்கிர பகவான் March 3 3வது ராசிக்கு போயிடுவார். சூப்பராக இருக்கும். சுக்கிரன் 3வது ராசியில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கலாம். அல்லது ஒரு சொத்தை வாங்கினாலும் வாங்கலாம், விற்காத சொத்தும் விற்கும், வாங்க முடியாத சொத்தை வாங்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் நடக்கிறதுக்குடைய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக சுக்கிரனால் ஏற்படும். சூரியன் 2ல் இருக்கார், நல்லது தான். அவரும் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்சத்தில் தான் இருக்கார். ஒரு சிலருக்கு மட்டும் இந்த கண்ணில் தொந்தரவு வரும். கண் வலி வர்றது, அல்லதுனால கண்ணாஸ்பத்திரிக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் சில தொந்தரவுகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தொந்தரவுகள் மட்டும் வரக்கூடிய அம்சம் இருக்கும். ஆனால் அரசாங்கத்தால் வருமானம், அரசாங்கத்தால் உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும். தொழில் நல்லா நடக்காதவங்களுக்கு தொழில் நல்லா நடக்கும். ஆக வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் ரொம்ப அற்புதமாக தான் இருக்குங்க உங்களுக்கு. குரு பகவான் வேற 6வது ராசியில் இருக்காரு. குரு 6ல் இருக்கக்கூடாது. குரு 6ல் இருந்தால் ஏதாவது ஒரு வகையில் நகை பணத்தை இழந்துருவோம். இப்போ ஏற்கனவே பாருங்கள், ஒரு சிலர் காசு பணத்தை எங்கேயாவது இழந்திருப்பாங்க, அல்லது நகை நட்டுக்களை இழந்திருந்திருப்பாங்க. குரு 6ல் இருந்தாலே அப்படி தான் வரும். இது 2026 மே மாதம் 26 வரைக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால காசு பணத்தை கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, நகை நட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி எந்த காரியமும் செய்யாதீங்க. லாட்ரி ரேஸு, ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட வேண்டாம். யாருக்கிட்டையாவது காசு பணத்தை நம்பி கொடுக்கறதா இருந்தால் நிறையா பணத்தை நம்பி கொடுக்க வேண்டாம். கொடுத்தா அவங்க ஏமாத்துறதுக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஒரு சிலருக்கு பெத்த பிள்ளைகள்னால ஏதோ ஒரு வகையில் நிம்மதி இருக்காது. பிள்ளைகளோட கருத்து வேறுபாடுகள் வரும். பிள்ளைகள்னால நமக்கு அமைதி இல்லாமல் போகிறதுக்கூடிய ஒரு அம்சங்கள்லாம் கூட கொஞ்சம் இருக்கும். அடுத்து 8ல் கேது இருக்குது. பொதுவாக 8ல் கேது இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு இந்த பல்லு வலி, கண்ணு வலி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மட்டும் ஏதாவது ஒரு உடல் உபாதை மட்டும் தீர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாசி மாத கிரக நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஒரு நல்ல மாதமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி
நம்ம சொல்லலாங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே.